Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார் lavanyajaykumar.com இருந்து இன்னைக்கு நான் உங்க கூட பேச விரும்புகிற டாபிக் என்னன்னா ரீகனெக்ட் டு தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்றது. நான் இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய டாபிக்ஸ் இங்கே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றத எழுதிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ டாபிக்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீகனெக்ட் டு தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, try to keep your main thing the main thing. இந்த 80/20 பிரின்சிபலாக இருக்கட்டும், யூனோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது அது ஒரு காமன் நாலேஜுமே கூட இல்லையா. ஆனால் அதில் நம்ம வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்க மாட்டோம், அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய மாட்டோம். எது இதில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நான் அடையிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சால் போதும், இதில் மட்டுமே நிறைய நான் ஃபோக்கஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி நம்ம எல்லாருக்குள்ளவும் இருக்குது. அந்த விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் நிறைய சமயங்களில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஆளாகி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த மெயின் திங்காக வைக்காமல் சைட் திங்ஸ் எல்லாம் மெயின் திங்காக வச்சுப்போம். எப்படி சாப்பாடு அப்படின்னு நம்ம போடுறாங்க அம்மா நம்ம தட்டில் அப்படின்னா, அரிசி நடுவில் இருக்கும், கூட்டு பொரியல் மற்ற விஷயங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் கரெக்டாக. ஆனால் நம்ம ஊறுகாவை மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா எப்படி அப்படி தான் நம்ம இப்போது சோஷியல் மீடியாவையும் கேம்ஸையும் தேவையில்லாத எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இதெல்லாம் ஊறுகாய் இல்லையா, அது தொட்டுக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கும்போது தான் நம்மளால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதை சாதித்த பிறகு ஒரு ரிவார்டாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணி முடிச்சிருக்கேன், இவ்வளோ சாப்டர் நான் படிச்சிருக்கேன், இல்லை இந்த சாப்டரில் இந்த ஒரு மெயின் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக என்னோட எக்ஸாமினேஷனுக்கு வரப்போகுது, அதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து 6 மாதம் இருக்குது, அந்த 6 மாதத்தில் இது ரொம்ப முக்கியமான சங்க், அதை வந்து நான் இந்த மாதம் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை நான் இன்னைக்கு அதில் முக்கியமான விஷயத்த நான் இன்னைக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள அந்த மெயின் திங்ஸை கம்ப்ளீட் பண்ண ஓகே, அதுக்காக ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிற மாதிரி அந்த சைட் திங்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். நான் நல்லா சாப்பிட்ருக்கேன், ஓகே அதுக்கு ஒரு சைட் டிஷ் இருக்கா அப்படின்ற மாதிரி. நான் நல்லா படிச்சிருக்கேன் இன்னைக்கு, அதுக்காக நான் ஒரு ½ hour டிவி பார்த்துக்கிறேன், அதுக்காக ஒரு ½ hour நான் வீடியோ கேம்ஸ் ஆடிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை நான் முக்கியமான இந்த விஷயத்த முடிச்சிருக்கேன், அதுக்கு நான் எனக்கு ஒரு அவுட்டிங் மாதிரி ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ண தான் நீங்கள் உங்களோட மெயின் திங்காகவே வச்சுருப்பீங்க. நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக டைமை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. அதுக்கு என்னோட சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் மந்த்ரா இதுதான். நான் என்னோட முதன்மையான விஷயங்களை முதன்மையாக வச்சுப்பேன். என்னோட ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலையாகவே இருக்கும். அதில் நான் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்வேன். என்னோட 10th ஸ்டாண்டர்டில் ஒரு மேத்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட மேம் எங்களோட எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நான் கேட்கும்போது 10th 11th வரலட்சுமி மிஸ் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது இந்த கிளாஸோட பேப்பர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் கரெக்ட் பண்ணுறதுக்கு, நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, அதை நான் முதல்ல முடிச்சுட்டு உங்களோட கிளாஸ் பேப்பரை மேத்ஸ் பேப்பரை நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த ஈட் த ஃப்ராக் அப்படி இப்படின்னு பிரையன் ட்ரேசியோட நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக அந்த டீச்சர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் ரொம்ப திங்க் பண்ணேன். ஏன்னா நான் கேட்டேன் அவங்ககிட்ட, மேம் ஈஸியாக தானே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, என்னோட ஹேபிட் என்னென்னா நான் முதல்ல ரொம்ப கஷ்டமான விஷயத்த நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சட்டுன்னு நான் முடிச்சிருவேன். முதல்லையே ஈஸியான விஷயங்களை நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெரிய விஷயத்த பண்ணி முடிக்கிறதுக்கு தள்ளி போட்டுகிட்டே போவோம் இல்லையா. அதுதான் நம்ம மனித மனம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான லெசனை எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோட பிஸ்னஸ் மென்டாரும் எனக்கு திருப்பி சொல்லி கொடுத்துட்ருக்க ஒரு முக்கியமான விஷயம், நான் எப்போல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறனோ, என்னோட தடம் புரள்றனோ, அதுலேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து அவர் வைக்கிறதுக்கு அவர் சொல்கிற விஷயம் இதாக தான் இருக்கும். கீப் யோர் மெயின் திங் த மெயின் திங் அப்படின்றது. ஸோ நம்மளோட ஃபோக்கஸை அதிகரிக்கிறது தான் ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ்க்கும் சரி, கரியர் சக்ஸஸ்க்கும் சரி, நீங்கள் ஸ்டடீஸில் ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாலும் சரி,
நீங்கள் எந்த வயது வரம்புக்குள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு வேண்டிய வெற்றி என்னவா இருந்தாலுமே உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குது, ஏன்னோ அதில் அந்த ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதும் அந்த ப்ரையாரிட்டியாக வச்சிருக்கிறதும், நமக்கு முதன்மையான விஷயம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். இதுதான் என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறது சுலபம். ஆனால் அந்த ப்ரையாரிட்டியாகவே வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ கீப் யுவர் மெயின் திங் த மெயின் திங். உங்களோட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரூட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களோட வெற்றி அப்படின்ற அந்த கனி உங்ககிட்ட சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஏன்னா அந்த கடிவாளம் கட்டாத குதிரை மாதிரி தான் நம்ம இங்கே அங்கே இங்கன்ட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். ஸோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, எனக்கு 2 வே இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பாத் நான் இதை எடுக்கலாம், இன்னொரு பாத் இதை எடுக்கலாம். நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, 2 பாத்லேயும் என்ன இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் 2 டெசிஷனில் ஏதோ ஒன்று தான் நான் எடுக்கணும். அந்த ஒரு மணி நேரத்துக்கு இல்லை அந்த ஒரு மாதத்துக்கு இல்லை அந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற ஒரு பாதையில் நான் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டுத்திட்டத்துக்குள்ளே ஆயிருக்கும்போது நான் ஏ ஆர் பி எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏலையோ பிலையோ அதில் முன்னேறி செல்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் யோசிச்சு போயிட்டே இருப்பேன். அப்போ திங்க் பண்ணிச்சே, நம்ம பிஏ எடுக்காமல் விட்டோமே, இல்லை எடுக்காமல் விட்டோமே, ஏன் இப்படி பண்ணிட்டோம், நம்ம இதை எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நம்ம லைஃப் அப்படின்லாம் திரும்பி யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன்ற பாதையை தேர்ந்தெடுத்திருந்தா அதில் ஒரு 2 வருஷம் 10 வருஷம் பயணிச்சுட்டு இருப்பேன் இல்லையா. திருப்பி நான் அதை ஐயோ நம்ம ஏன் பிஏ எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் ஓன் பண்ணணும் இல்லையா. நான் எப்பவுமே சொல்கிற ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன, என்னோட காலேஜ் டிகிரி அது வந்து நான் எடுத்தது, நான் வந்து சூஸ் பண்ணது. ஓகே, எங்கள் அப்பா வந்து ஏன் நீ இன்ஜினியரிங் எடுக்கல இவ்வளோ நல்ல மார்க்ஸ் வாங்கினேன்னு எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அதை ஒரு வந்து ஆதங்கமாகவே பேசுவாங்க. என்னதான் நம்ம வேற ஒரு டொமைனில் பிஸ்னஸ் அப்படின்றதுல ஷைன் பண்ணாலுமே கூட அவருக்கு அந்த ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும், நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. அதில் தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணி அதில் நான் இன்னும் எப்படி பெஸ்ட்டாக இருக்கலாம், அதில் இன்னும் நான் எப்படி வெற்றி வாகை சூடலாம் அப்படின்றத தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மெயின் திங்கை வச்சுக்கிறது, ஏன்னோ நமக்கு தேவையான முக்கியமான அடிப்படையாக இதுதான் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுல உங்களோட ஃபோக்கஸை போடும்போது அது லேசர் ஃபோக்கஸாக மாறுது. சூரிய கிரகணங்கள் முழுக்க சுற்றி இருக்கு நம்மள இல்லையா, அது வந்து எரிச்சிடல நம்மள. ஓகே, சூடாக இருக்கு எனக்கு அப்போ சூரியன் எழும்பி வரும்போது, ஆனால் அது என்னை எரிக்கலை, ரைட். அதே நான் ஒரு இங்கே இமேஜின் ஒரு இந்த பேப்பர் மேலே லென்ஸை வச்சேன் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் குவிஞ்சு அதை எரிக்கும், அந்த பேப்பரை எரிக்கும் கரெக்டாக. அந்த மாதிரி தான் நம்மளோட கவன குவியல் நம்ம மெயின் திங்காக வைக்கும்போது நம்மளோட ஃபோக்கஸ்க்கு அவ்வளோ சக்தி கொடுக்குறோம். ஓகே, நம்ம உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் உன்னதமானது, மாயாஜாலமானது, மந்திரமானது அப்படின்னா நான் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். எப்பவுமே நான் என்னோட ட்ரைபாசம் கம்யூனிட்டி கூட மாஸ்டர் கிளாஸில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவேன், என்கிட்ட ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்களோட ஃபோக்கஸாக இருக்கட்டும். யூனோ நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த காமன் நாலேஜ், யூனோ அதுதான் விஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஞானம் அப்படின்றது காமன் சென்ஸ் தான் கரெக்டாக. ஆனால் அந்த காமன் சென்ஸ் காமன் கிடையாது. எல்லாருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க அதெல்லாம் செய்கிறதில்ல. 99% ஆட்கள் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஆனாலும் ஓகே, அடுத்த ஒரு டிப் கிடைக்குமா, அடுத்த ஒரு டெக்னிக் கிடைக்குமா, அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா அப்படின்ட்டு தேடி ஓடுறதை விட்டுட்டு கீப் யோர் மெயின் திங். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை நான் சாதிக்கிறதுக்கு எதை நான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக செய்யணும், எது என்னோட மெயின் திங், எந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதில் உங்களோட எல்லா ஃபோக்கஸையும் போடும்போது உங்களோட வெற்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஆளால் 10 விஷயங்கள்லையும் உங்களோட பார்வைப்படலை, ஒரே ஒரு விஷயத்தில் இருக்குது, ஒரே ஒரு விஷயம். ஓகே, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்களோட எண்ணம், சொல், செயல், ஆவி எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த விஷயத்தை நீங்கள் நோக்கி போகிறதுக்கான பவர் உங்களோட மனசோட சக்தி பற்றி நான் நிறைய எல்ஜே ஷோஸில் பேசிகிட்டே இருப்பேன் இல்லையா, அந்த பவரை நீங்கள் கொடுக்குறீங்க கரெக்டாக. இந்த ஞானிகளின் தவம் மாதிரி ஃபோக்கஸ் செய்கிறது எப்படி அப்படின்லாம் நம்ம எல்ஜே ஷோவில் எக்ஸ்க்ளூசிவ் டாப்பிக்காகவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஞானிகளின் தவம், யார் ஒரு ஞானி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாவ் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ், அந்த ஒரு கேப்பபிலிட்டி, ஓகே, அந்த ஒரு எபிலிட்டி, ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டி, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் நோ சொல்கிற அந்த எபிலிட்டி, ப்ரையாரிட்டிஸ்க்கு எஸ் சொல்கிற அந்த எபிலிட்டி, மெயின் திங்காகவே வைக்கிற அந்த எபிலிட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்களும் ஒரு ஞானி தான், நீங்களும் ஒரு துறவி தான். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, லேசர் ஃபோக்கஸ்டாக உங்களோட என்ன குவியல்கள் எல்லாம் வந்து நீங்கள் செல்ல வேண்டிய பாதையில் மட்டுமே குவிஞ்சிருக்கும் போது, உங்களோட இலக்குகள் மட்டும்தான் உங்கள் கண்ணில் தெரியும் போது, நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச மகாபாரத கதை, என்ன தெரியுது, மரம் களை தெரியல, மரம் தெரியல, தண்டு தெரியல, இலை தெரியல, அந்த பறவை கிளியோ புறாவோ அந்த பறவை தெரியல, அந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஓகே, அது தெரியும் போது அதுதான் மெயின் திங், ரைட்டா? அந்த மெயின் திங் இல்லாத மற்ற எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் பார்வைப்படும் போது என்ன ஆகுது, நீங்கள் உங்களோட இலக்கை கரெக்டாக எய்ம் பண்ண முடியாது, அதை அச்சீவ் பண்ணவும் முடியாது. இங்கே நான் வந்ததுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் திங்காக வைக்கிறதுக்காக தான். இப்போ என்னோட ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அது மே 7ஆம் தேதி உங்களை வந்து அடையும். இவ்வளோ அமைதியான, யாருமே இல்லாத, எந்த சப்தமுமே இல்லாத, எந்த சப்தம்னா இயற்கையோட சப்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஒரு தவம் மாதிரி தான் நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஒர்க்கையும் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோட மெயின் திங்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்றது. அதுக்கான ப்ரையாரிட்டி என்ன, ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே நான் நோ சொல்லணும். எனக்கு வர ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட்ஸ், என்னோட ஒர்க் ஷாப்ஸ், என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ், என்னோட அது எல்லாத்துக்குமே நான் நோ சொன்னால் மட்டும்தான் என்னால் இதில் ஃபோக்கஸ்டாக இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதில் தான் என்னோட அல்டிமேட் ஃபோக்கஸ் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணலாம், அந்த ஃபோக்கஸை இன்னும் உயர்த்திக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நான் உங்களுக்காக இந்த கோர்ஸையும் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட மெயின் திங்காகவே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அதில் மட்டுமே கூர்ந்து உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அண்ட் இந்த எல்ஜே ஷோவை உங்களுக்கு வழங்கியது இன்டர்வியூ மாஸ்டரி வித் லாவண்யா ஜெயக்குமார். உங்களை மே 7ஆம் தேதி இன்டர்வியூ மாஸ்டரில் நான் கண்டிப்பாக சந்திப்பேன். சிலபஸ் அதில் என்னெல்லாம் இருக்க போகுது, மற்ற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நான் எல்ஜே ஷோஸ், கரியர் சக்ஸஸ் ஷோஸ்லேயே பேசிகிட்டே தான் இருக்க போகிறேன், லான்ச் டேட் வரைக்குமே, அதுக்கப்புறமே கூட. அண்ட் இந்த மாதிரி ஃபோக்கஸ் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கணும், உங்களோட லைஃப்பை மாஸ்டரி நிலை அடையணும், உங்களோட லைஃப் மாஸ்டரி, கரியர் மாஸ்டரி, இது ரெண்டுத்தையுமே வந்து 10x ஆக்கணும், 10 மடங்கு உயர்த்திக்கணும், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் வேறு லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2. சீசன் 1 வந்து நம்ம 2018 முடித்தோம். சீசன் 2 இப்போ போயிட்டுருக்கு, பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ். அதை வந்து நம்ம lavanyajaykumar.com, நம்மளோட எல்ஜே அகாடமியோட தளம் lavanyajaykumar.comல நீங்கள் இன்றைக்கே டிரெக்டாக வாங்கி ஆக்சஸ் பண்ண முடியும். மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1ல் வாங்க, அதுக்கப்புறம் சீசன் 2லேயும் இணைங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது தெரியுமா? அதில் கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகாமல் இருக்க சான்ஸே கிடையாது. அதை ஜஸ்ட் காது கொடுத்து கேட்குறதாலேயே உங்களுக்குள்ள அவ்வளோ லைட் பல்ப்ஸ் அடிக்கும். அந்த லைட் பல்ப் மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் தினமும் காலையில் எழுந்திரிக்கும் போதே பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1, சீசன் 2 இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியலோட தான் எழுந்திரிக்கிறேன், அவங்களோட டெஸ்டிமோனியலோட தான் நான் தூங்கவும் போகிறேன். அவ்வளோ இமெயில்ஸ், ரொம்ப ஆக்கப்பூர்வமான மட்டும் கிடையாது, என்னோட மனசை ரொம்ப ரொம்ப நெகிழ வைக்கிற இமெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க. எல்லா டெஸ்டிமோனியல்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ உங்களையும் நான் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2ல் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களோட ஃபோக்கஸை இன்னும் பெருக்கிக்கிறதுக்கு, உங்களோட லைஃப் அண்ட் கரியரை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2ல் இணையுங்க. இன்னொரு எல்ஜே ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.